Hi friends, welcome back to our YouTube channel DIRT. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்சி பக்கத்தில் அக்கரைப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற தென் ஷிரடின்னு புகழ்பெற்ற சாய்பாபா கோவில், அந்த கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட வரும் அந்த கோவிலுக்கு. அது ஒரு கிராமம், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நார்த்துலலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கோவிலோட ஷேப்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே போய் நம்ம யூஸ்வலாக போகிற மாதிரி அப்படியே ஒரு ரைடு போயிட்டு அப்படியே கோவில் கவர் பண்ணிட்டு வரலான்ட்டு தான் போகிறோம். ஸோ டிராஃபிக்குன்னா பயங்கர டிராஃபிக். அன்றைக்கி ஏதோ ரோட்டில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ நடந்துகிட்டு இருக்கனால ஒன் வே டிராஃபிக் பயங்கரமாகிடுச்சு. ஸோ இந்த கோவிலுக்கு போகிற வழி எப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து சென்னை பைபாஸுங்க. சென்னை பைபாஸ் ரோட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டோலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணணும். அங்கே போர்டு இருக்கும், அதுதான் நம்ம திருச்சியிலேருந்து போகிறவங்களுக்கு, அதாவது திருச்சி பக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை போகிறவங்க ஃபஸ்ட்டு டோலுக்கு முன்னாடி, சென்னை பைபாஸில் ஃபஸ்ட்டு டோலுக்கு முன்னாடி லெஃப்ட் டர்ன் பண்ணணும். சென்னை பக்கத்துலேருந்து திருச்சி வர்றவங்களுக்கு லாஸ்ட்டு டோல்லிருந்து ரைட்டு டர்ன் பண்ணணும். அங்கேயே பெரிய ஆர்ச்செல்லாம் வச்சு போர்டெல்லாம் இருக்கும். ஒரு சந்தோஷங்க. நம்ம இந்த வண்டியில் போகும்போது ஆக்சுவலி நம்ம வண்டி ஒரு ஹெட் டர்னர் வெஹிக்கிள்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு காவேரி வருது. அந்த பைபாஸ் வழியாக போகும்போது அந்த எப்பொழுதுமே பிரசித்தமான அந்த காவேரி பிரிட்ஜில் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது காவேரி. அந்த அளவுக்கு தண்ணி இல்லை, ஓரளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். இது முடிச்சுட்டு தான் நமக்கு காவேரி முடிஞ்ச பிறகு கொள்ளிடம் வரும். இது அங்கே கொள்ளிடம். நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பணும் தான் பிளான் பண்ணது. ஏர்லி மார்னிங் போக முடியல. சரி, ஒரு சண்டே ரைடு மாதிரி தான் பிளான் பண்ணது. சண்டே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அன்றைக்கி ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. இங்கே இதிலிருந்து நம்ம லெஃப்ட்டு டர்ன் பண்ணியாச்சுன்னா உத்தமர் கோவில் போகலாங்க. இந்த டேர்னிங்கில் இது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த சென்னை பைபாஸு. இங்கே டேர்னிங்கில் நம்ம லெஃப்ட்டு போயாச்சுன்னா, லெஃப்ட் டர்ன் பண்ணியாச்சுன்னா உத்தமர் கோவில் வரும். அதுவும் ரொம்ப பழைய கோவில், பிரசித்தமான கோவில். நீங்கள் ஸ்ரீரங்கம் போகிறவங்க கூட இப்படி கூட போகலாம். அந்த சிட்டிக்குள்ளார போகாமல் அவுட்டரில் பைபாஸ் இப்படி கூட டர்ன் பண்ணி போகலாம். டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹாய். அந்த டூரிங் பைக்குங்கிறதுனால, அட்வென்ச்சர் டூரிங் பைக்குங்கிறதுனாலேயும் திருச்சியில் இல்லை. திருச்சியில் நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள். அதனால் நம்ம எங்கே சிட்டிக்குள்ளார போனாலும் எல்லாருமே அது கவனிக்கிறாங்க வெஹிக்கிள்.
ஸோ நமக்கு வந்து டர்ன் பண்ண வேண்டிய இடம் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்கணும். நேராக போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டோல் வந்துடும். ஸோ ரைட் சைடில் அந்த க்ரீன் போர்டும் இருக்குது. இங்கே ஒரு ஆர்ச் மாதிரியும் அவங்க வந்து போர்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரே ரோடு தாங்க. நீங்கள் நேராக போனால் போதும். நேராக கொஞ்சம் நேரம் போகணும். கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா நமக்கு அந்த லெஃப்ட் சைடில் வந்து கோவில் வரும். ரைட் சைடில் வந்து பார்க்கிங் இருக்கும். முன்னாடி கடைகளில் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பார்க்கிங் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பே அண்ட் பார்க்கு தான். ஸோ நம்ம அங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஒரு குரூப் அப்படியே வந்து முன்னாடி அந்த வண்டி அவங்க ஓட்டிகிட்டு போகிறது வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து வீடியோ எடுக்கிறாங்க. முன்னாடி போகிறவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் வியூவும் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ நம்ம கோவிலுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வருங்கால ரைடர் அவர் அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க வண்டி. ஸோ நம்ம அந்த பார்க்கிங் லோட்டுக்கிட்ட வந்துச்சுங்க. இங்கே ரைட் சைடில் நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். உள்ளே வந்து நார்மல் ப்ரொஃபஷ்னல் கேமரா எல்லாம் அலவுட் இல்லை. செல்லில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார எடுக்கக்கூடாது. அந்த காம்பவுண்ட்குள்ளார நம்ம கவர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ நம்ம வெளியே இருக்கிற வியூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அவங்க தெரியாமல் கூட நம்ம எடுக்கலாங்க. நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு நம்ம எடுத்து அவங்க வந்து இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறது நல்லா இருக்காது. அதனால் அவங்க அலோவ் பண்ணுற இடத்துல நம்ம போய் எடுத்தால் நமக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் நான் வந்து கோவிலுக்குள்ளார நான் கவர் பண்ணுற மாதிரி இல்லை. கோவிலுக்குள்ளாரன்னா அந்த காம்பவுண்ட்குள்ளார நம்ம கவர் பண்ணிக்கலாம். சாமி இருக்கிற இடம் நம்ம கவர் பண்ண வேண்டாம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். நம்ம வந்து அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் அந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. கோவிலோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம். நாங்கள் வந்து ஃபேமிலியோட. அதேமாதிரி பாபா கோவிலெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த பாபா உட்கார அந்த மெயின் பிரார்த்தனை ஹால்குள்ளார போனீங்கன்னா பின் ட்ராப் சைலண்ட்டுங்க. அவ்வளோ சைலண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல உட்காந்துச்சுன்னா நம்மளால் கரெக்டாக வந்து நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி சைலண்டாக இருக்கிற இடத்துல பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து மொபைல் கேமரா வச்சு தாங்க இந்த ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுக்கிறது. அதனால் கொஞ்சம் ஷேக் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற கோவில்னு இல்லை, எதுவாக இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் போனால் கூட அது வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் வைப், நமக்கு ஒரு பிரத்யேக வைப்பு கிடைக்கும் அந்த இடத்துல உட்காரும்போது.
அது எந்த இடம் இருந்தாலும் சரிங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், அவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் செக்யூரிட்டி கிட்டே கேட்டோம் உள்ளே அலோவ் பண்ணுவீங்களான்னு. அவங்க வந்து அந்த நார்மல் என்கிட்ட வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமரா இருக்குது, அது யூஸ் பண்ணக்கூடாது, உள்ளே அலௌடு இல்லை, நீங்கள் மொபைலில் வேணும்னா கவர் பண்ணிக்கோங்க சொன்னாங்க. அதெல்லாம் மறுபடியும் கேமரா கொண்டு போய் வண்டியில் வச்சு பைக்கில் டாப் பாக்ஸில் வச்சு மறுபடியும் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோங்க. இது அந்த காம்பவுண்டுக்குள்ளார சாயோட ஸ்டாச்சு விற்கிற இடம். அப்புறம் அந்த சைடு 2 சைட்லுமே இருக்குது ஸ்டிக்கரு, அந்த மாதிரியெல்லாம் விற்கிற கடைகள் இருக்குது. பூ அந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா நம்ம வெளியே தான் வாங்கிட்டு போனோங்க. அங்கே சென்ட்ரலில் இருக்கிறது இந்த வாட்டர் ஃபால். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர எஃபெக்டாக இருக்கும். அந்த ஃபுல் லைட்டிங் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பில்டிங்கோட அந்த அழகே வேறு நைட் டைமில் ஃபுல் லைட்டிங்கில் பார்த்திங்கன்னா. அந்த ப்ரொசீஜர் ஆஃப் தர்ஷன் வந்தவங்க கரெக்டாக வந்து ஃபென்சிங் எல்லாம் போட்டு வச்சுருக்கனால யாரும் வந்து புதுசாக வர்றவங்க எப்படி போனோம் எங்கே போனோம் எதுவும் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படி அந்த ஃபென்சிங் வழியாக கரெக்டாக வந்தீங்கன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு இடத்துல கும்பிட்டுட்டு மெயின் கோவிலுக்கு போக முடியும். இதுதாங்க துவாரகாமை. அங்கேயே வந்து உள்ளுக்குள்ளார எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க, உள்ளே எடுக்க வேணாம் சொன்னதுனால நாங்கள் உள்ளே வந்து போகலை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு நாங்கள் வெளியே எடுக்கிறோங்க. ஏன்னா தெரியாமல் நம்ம எடுத்துருக்கலாம், ஆனால் வேணாம், நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இது வந்து வெளியே வந்த பிறகு அந்த நான் சொன்னேன்ல, முன்னாடியே சொன்னேன்ல, இங்கே இந்த சைட்லும் கொஞ்சம் கடைகள் எல்லாம் இருக்கும். அந்த கடைகள் எல்லாம் ஸோ இங்கே இது வரைக்கும் வராதவங்க யாராவது இருந்தால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து பாருங்கள், வந்து இந்த கோவில் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். திருச்சியிலிருந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர் வரும். திருச்சியிலேருந்து சென்னை பைபாஸில் போனால் போதும். ஸோ வெளியே வந்து அந்த சைடில் ரோடுக்கு ஆப்போசிட்டும் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்கும். இங்கே வரும்போது பார்த்துக்கோங்க, உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஹோட்டல் அந்த மாதிரி அந்த வசதியும் இருக்காது. ஸோ வரும்போதே நம்ம அந்த பைபாஸில் வந்து டர்ன் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஹோட்டல்ஸ் இருக்கும், அங்கேயே சாப்பிட்டு தான் வரணும். அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி
இங்கே வந்துச்சுன்னா ஒரு கரும்பு ஜூஸோ இல்லை சோடா சொல்கிறது அந்த மாதிரி ஏதாவது மைல்டாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கடைகள் எல்லாம் இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை, இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த இடம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.